உறக்கத்திலே வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், அதாவது பாண்டிச்சேரி விழுப்புரம் பார்டரில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். பக்கத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. அந்த லெவலுக்கு நம்ம இவ்வளோ தூரத்தில் கல் இறக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பக்கமாக தான் இருக்கோம். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மடுகுன்றது புதுச்சேரியை சேர்ந்தது. அதுக்கும் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது வித்தியாசம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டம், அந்த பக்கம் புதுச்சேரி ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே. இப்போ பக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்த தூரத்தில் நம்ம கல் வந்திருக்கு. அங்கேருந்து நம்ம கேரை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 7 மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஒன்று பாருங்கள். இப்போ தான் நம்ம கொடுத்தது எல்லாமே ஏ குவாலிட்டி தான். ஸோ அங்கே லோடிங் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஒவ்வொரு சைட்லேயும் சொல்கிறது ஒன்று மட்டும்தான். இந்த மாதிரி கல் பேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி வால் ஒர்க் பண்ணுற இடத்துல கல் நெருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம செவர் கரெக்டாக கல் எடுத்து நம்ம செட் பண்ண முடியும் அந்த இடத்துல. இல்லைனா நம்மளால் செட் பண்ண முடியாது. பாருங்களேன், ஃபுல்லாகவே கல் நமக்கு லோட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக அளவு பார்த்து நம்ம கொடுத்துடலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் 3 or 4 days நம்மளுடைய டைம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுடைய வீட்டு வேலையும் ஃபினிஷிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் வீட்டு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த வீடு நம்ம கட்டுறது அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டராகவும் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கான செலவும் மிச்சமாகிடும். அதே மாதிரி உங்கள் டைமிங்கும் ரொம்ப சேவிங்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே மிச்சம் பண்ண போகிறீங்க. ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ நம்ம நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஆஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை. ஏ குவாலிட்டி இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கல் இருக்கும். நம்ம எல்லா வீடியோவிலும் காட்டுறது இது தான். நம்ம ஏ குவாலிட்டினா அந்த மாதிரி இருக்கும். பி குவாலிட்டினா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே நம்ம ஏ டு Z எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கல் கட்டி கொடுக்குறது ஆள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கல் நாங்கள் இறக்கிக்கிறோம், கட்டி கொடுத்து மட்டும் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் டேரெக்டாக எங்களுடைய நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்த கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். மட் பிரிக் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதில்ல. சிமெண்ட் பிரிக்கு இருக்குது, நாங்கள் கட்டுறதுக்கு ஆள் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சரி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா காலைல இயற்கை பானம் ஒன்று குடிச்சிட்ருக்காங்க. வேலை செய்கிறவங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டுக்காரங்களான்னா. பாருங்கள், ஏய் நல்லது இதெல்லாம் பாரு காட்டியா. நமக்கு காலையில் வீட்டு ஓனர் சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சு பணங்களில் ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கிது. அதுவும் கூட இங்கே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நம்ம லோவஸ்ட்டு சரக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். அது டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா 40 ரூபா டிஸ்டன்சேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது இயற்கை பானம் அப்படின்றதுனால இது எல்லாருமே கூடிய ஒன்றா இருக்குது. இது நம்மளுடைய லேபர்ஸ்க்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே சாப்பிட்றாங்க. இதுவும் உங்களுக்கும் நல்லதாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய ஊர்லேயும் இது கிடைச்சின்னா நீங்கள் பதநீர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அது ரொம்பவும் ஹீட்டை குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு தெரியாது இதை பற்றி எல்லாம் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் ஆஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. முடிச்சதுக்கப்புறமா நம்ம கல் போடுறோம். கல் போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மூவி மட்டும் இது தான். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம வீடு கட்டுறது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். இது பெட்டராகவே இருக்குது. நம்மளுக்கு வீட்டு வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு இது ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான். இது எந்த மாதிரி மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழங்கால கட்டிடக்கலையை தான் நம்ம இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டெக்னாலஜி அப்படின்றது
நம்ம உருவாக்குறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் அவங்க உருவாக்கி முடிச்சிட்டாங்க. நம்மளால் உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். அதை வந்து நம்ம மாற்றுப்பாதையில் தான் யூஸ் பண்ணுறோமோ தவிர நம்ம எதுவும் புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸோ கல்லோட குவாலிட்டியும் பெஸ்ட் குவாலிட்டியும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் கல் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி கலர், எந்த மாதிரி சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல் வந்து 8 இன்ச் கல், 11 இன்ச் இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 இன்ச்சு ஹைட்டு, லென்த்து வந்து 11 இன்ச் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. சாரி, நீளம் வந்து 11 இன்ச்சு, ஹைட்டு வந்து 5 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஒவ்வொன்று வந்துடும் நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் வந்து ஒரு கல்லை மட்டும் எடுத்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி கேரளா கல்லை கட்டினவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மேலே இருக்குது. கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து 7 மட்டும் முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து 3 மட்டத்தில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து எடுக்கலை. வந்து நமக்கு வேலை அதிகமாக இருந்தனால வந்து நம்ம வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாமே வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஓவரால் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. 7 மட்டத்துக்கு மட்டும் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, இதில் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி தான். என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ வந்து எல்லாமே ஃபுல்லாக சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம இறக்குறப்போ அது கல்லை வந்து கொஞ்சம் பொறுப்பாக வந்து பார்த்து இறக்குங்க. ஏன்னா வந்து கல் வந்து அந்த முனையில் வந்து அடிப்படும். அதனால் வந்து ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம். அதனால் வந்து ஃபுல்லாக கல் எடுக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இறக்குங்க. அன்லோடிங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஒரு டைம் எடுத்து வைக்கிறதா இருக்கணும். 2 டைம் வந்து எடுத்து வைக்க தேவையில்லை. இப்போ வந்து பக்கத்தில் இருந்துன்னு இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைமில் வந்து எடுத்து வந்து சைட்டுக்குள்ளே வைங்க. சைட்டுக்குள்ளே வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட்டுக்கு கொஞ்சம் தள்ளி கூட வைக்க தேவையில்லை. பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சா தான் வந்து நம்மளால் வேலை பார்க்க முடியும். பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து வேலை முடிச்சிடலாம். இன்னொன்று என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் மேலே வைக்கிறப்போ வந்து நம்ம பெல்ட்டு ஓட்டுறப்போ வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற சைடு இதெல்லாம் வந்து நீங்கள் பெல்ட்டு வந்து போடுறப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா கோணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அது மேலே தான் நம்ம வந்து கல் வச்சு நேராக பண்ண முடியும். இது வந்து இந்த சைட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. பெல்ட்டு போடுறதும் சரி, இல்லை ஃபில்லர் போடுறதும் சரி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இல்லாமல் இதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் வந்து தள்ளி இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து செவுரு போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நம்ம வந்து செவுரு வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாலும் கூட நம்ம வந்து லோடிங் கொடுக்குறப்போ வந்து செவுத்து மேலே தான் உட்காரோம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வந்து பெல்ட்டு போட்டு கரெக்டாக வந்து பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு வந்து பிரச்சனை வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொடுக்குற வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் டியூப்லைன் கொடுத்து வைங்க. ஏன்னா வந்து டியூப்லைன் கொடுத்து வச்சா தான் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வரும். இப்போ நமக்கு வந்து முடிச்சிட்ருக்கோம் இல்லையா, முடிச்ச வந்து ஃபைனல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கல்லடிக்க முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் வந்து பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜன்னல் வந்து விட்டுருக்கோம். ஜன்னல் இது வந்து குறுக்க வந்து ஒரு கிச்சன் இருக்காங்க முன்னாடி. இது வந்து பெட்ரூமு, இது வந்து பெட்ரூமு, சென்டரில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு வச்சு கொடுத்துருவோம் ஃபைனலாக. இதை வந்து நம்மளுடைய ப்ராசஸிங் வந்து. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நாங்கள் வர்றது உங்களை நம்பி தான் வரோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஒன்று என்னென்னா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடிக்க தண்ணி, சாப்பாடு, நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம், இது மட்டும்தான் வந்து எங்களுக்கு தேவை. இது மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கால் நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கழிக்க போகிறது ஒன்று தான். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் உங்கள் வீட்டில் முடிக்கிற வரைக்கும் இது 3 மட்டும் கரெக்டாக பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தங்கிறதுக்கு, உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஐடியா தெரியாது. இது ஷேர் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மூலமாக வந்து அவங்களும் பயனடைவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மடவூர் பக்கத்தில் வந்து பரசுரெட்டி பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.